சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 16வது திருக்குறள் சொல்றோம் பாருங்க. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணற்று பாற்று. என்றுணற்று பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று நாற்று பாற்று. பாருங்க, இந்த திருக்குறள் விளக்கம் சொல்ற பாருங்க. மழை இடையுறாது பெய்வதனால்தான் உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ்கின்றன. அம்மழையே உலகத்திற்கு அமிர்தம் என்று போற்றதாகும். பாருங்க, என்ன அருமையான ஒரு திருக்குறள் பாருங்க. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணற்று பாற்று. அருமையான இது பாருங்க. அந்த திருக்குறள் விளக்கம் அருமையா திருவள்ளுவர் எழுதுகிறார் பாருங்க. அந்த கடவுள் மேல் உண்மையான பக்தியில என்ன ஒரு அற்புதமான விளக்கம் எழுதுகிறார் பாருங்க. கடவுள் மேல எவன் பக்தியா இருக்கிறானோ அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துறாரு பாருங்க. பாருங்க, அந்த உலகத்துல மழை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. தண்ணி இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாம நம்ம ஜீவன் வாழ முடியாது. தண்ணி தான் நம்ம எல்லாரையும் வாழ வைக்குது பாருங்க. அதுதான் அமிர்தம். கடவுள் எவ்வளவு அர்த்தமா நம்ம கிட்ட உணர்த்திறார் பாருங்க. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.